Dear students, here we study IVR concept from Customer Relationship Management. IVR Interactive Voice Response அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கால் சென்டர் சாஃப்ட்வேர். கால் சென்டரில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கால் சென்டரில் வந்து மோஸ்ட்லி டெலிஃபோன் அண்ட் சிஸ்டம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணுறாங்க, கால் சென்டருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யார், எதுக்காக கால் பண்ணுறாங்க, அவங்க ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆன் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம படிக்கிற இந்த இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இன் த கால் சென்டர் சிஸ்டம். என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏசிடி அண்ட் சிஐடி, ஐவிஆர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்க கேட்குற நீடை சீக்கிரமாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏசிடி அப்படின்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூட்டர். சிஐடி இஸ் அ கம்ப்யூட்டர் டெலிஃபோனி இன்ட்ராக்ஷன் அண்ட் ஐவிஆர் இஸ் அன் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இது ஐவிஆர் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் வந்து இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். இந்த கான்செப்ட் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ஸ்லலாம் வந்து ஐவிஆர் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வை? பிகாஸ் இது டைம் அண்டு காஸ்ட்டையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றதுனால இந்த மெத்தடு தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, வி ஸ்டடி ஐவிஆர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐவிஆர் அப்படின்றது இன்டராக்டிவ் அப்படின்றது அவங்களோட நம்ம இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணி ஷேர் பண்ணிக்கிறது, ஒருத்தரோட இன்னொருத்தவங்க கன்வே பண்ணிக்கிறது, அதுக்கான ஒரு வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஐவிஆர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கஸ்டமர் கேருக்கெலாம் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெலிஃபோன் இஷ்யூ ஓரியன்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் வேணும்னா ப்ரெஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ப்ரெஸ் 2. இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஐவிஆர். ஓகே, ஸோ வாட் இஸ் ஐவிஆர் இன் சென்ஸ்? இட் இஸ் அன் automated phone system technology that allows incoming callers to access information via a voice response system of a pre-recorded messages. They without having to speak to an agent, as well as to utilize a menu options via touchtone keypad selection or speech recognition. ஓகே, இதுதான் வந்து ஐவிஆருடைய ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிளஸ்ட் மீனிங். ஐவிஆர் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டெக்னாலஜி, ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் ஓரியன்ட் டெக்னாலஜி. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால், அதாவது இப்போது நான் கால் சென்டரில் இருக்கேன் அப்படின்னா இப்போது எனக்கு ஒரு கால் வருதுன்னா அது இன்கமிங் கால் இல்லையா. நான் இங்கே உங்களுக்கு எடுத்திருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து என்னென்னா இன்பவுண்ட் கால் சென்டரை தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஏன்னா சிஆர்எம்மில் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராபப்ளி அவுட்பவுண்டும் இருக்கும், தட் ஃபார் சேல்ஸ். பட் இங்கே வந்து சர்வீஸ் செக்டாரில் தே ப்ரொவைடிங் இன்பவுண்ட் கால் சென்டர் ஃபார் ப்ரொவைடிங் நெசசரி இன்ஃபர்மேஷன். காலர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. தே அலோவ் இன்கமிங் கால் டு ஆக்சஸ் த இன்ஃபர்மேஷன். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வியா வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. லைக் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பேலன்ஸ் என்கொயரிஸ், அவங்களோட லாஸ்ட் ரீசார்ஜ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு பேசிக்காக சிஸ்டமில் அவங்க எப்போ ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்க லாஸ்ட் எந்த பேக் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்த்து அவங்க சிஸ்டம்லேயே பார்த்து ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், அப்டேட் பண்ணிடப்போ இதுக்கு தனிப்பட்ட பர்சன் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே அவங்க சிஸ்டமில் ஃபீட் பண்ணிவிட்டு அதை வாய்ஸ் ரெஸ்பான்ஸாக
அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் இருந்து பண்ண மாட்டாங்க. அது சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை, சிஸ்டம் ப்ரீ ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனை தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரியா? 2 ப்ராசஸாகவே ஆக்சுவலாக இந்த ஐவிஆர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அண்ட் யுவர் பேலன்ஸ் இஸ் திஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பைரி டேட் இஸ் திஸ் அப்படின்றத என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் என்னவோ சிஸ்டமில் அதை வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெக்கார்டட் அதில் அந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லை இப்போது வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது சிஆர்எம்மில் வந்து இந்த ஐவிஆர் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, அதை தான் வந்து நம்ம பிக்சரில் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து கஸ்டமர் காலிங் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட், இந்த டெக்னாலஜி யூஸ்ட் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர், இதை தான் ஃபஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணி தான் நீங்கள் ஃபர்தராக என்ன அப்படின்றத கேட்க முடியும். ஸோ சிஆர்எம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், உள்ள நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், சப்போர்ட் டீம் இருப்பாங்க, தென் வந்து அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபர்தர் என்கொயரிஸ், அண்ட் அது இல்லாமல் வந்து எக்ஸ்பைர் டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நிறைய செக்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ கால் பண்ணுற கஸ்டமர் அதுக்கு தனித்தனி ஜோனல் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் கனெக்ட் பண்ணுவாங்க. கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த காலர், நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்குற அந்த காலர் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஷுட் நோ பிஃபோர் அவங்க யார்கிட்ட பேச போகிறாங்க, ரிகார்டிங் எந்த பர்பஸ்க்காக பேச போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரையராக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு தென் வி ட்ரான்ஸ்ஃபரிங் கால் டு த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆர் கன்சர்ன் ஸ்டாஃப் ஆர் கன்சர்ன் செக்ஷன், அங்கே என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதை சார்ட் அவுட் பண்ணுறதா இந்த ஐவிஆரோட ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் பண்ணுற அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேல்ஸ் ஓரியன்டான இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இவங்க இந்த ஐவிஆர் ப்ராசஸ் மூலமாக இங்கே என்ன பர்பஸ்க்காக கால் பண்ணுறீங்க, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் அவர் சேல்ஸ் பர்சன் அப்படின்னா ப்ரெஸ் 1, இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் அவர் கிளாரிஃபை வித் அவர் சப்போர்ட் டீம் அப்படின்னா ப்ரெஸ் 3, ஆர் யூ வாண்ட் டு டாக் டு அவர் கஸ்டமர் கேர் டீம் அப்படின்னா கால் 3, ஆர் இஃப் யூ வாண்ட் டு டாக்கிங் வித் அவர் என்கொயரி ரிலேட்டட் டு என்ன இஷ்யூ, அவங்க என்ன ப்ராடக்ட்டோ அதை சொன்னாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜோனில் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோன்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று நம்பர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். தே விச் ஹேவிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் விஆர் டச் டோன் கீபேட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைனா இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன்னா என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் இப்போ கூகுள் சர்ச் பண்ணும்போதே வாய்ஸ் சர்ச் பண்ணுறீங்களே அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ரெக்கக்னைசேஷன் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது உங்களுக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு டாக் வித் சேல்ஸ் டீம் ஆர் ஐ வாண்ட் டு டாக் வித் சப்போர்ட்டிவ், இல்லை நான் சேல்ஸ் டீம் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலெக்ஷனே ஐவிஆரில் ஃபஸ்ட்டு இது வெரி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லாங்குவேஜ் செலெக்ஷன் தான் நடக்கும். லைக் நீங்கள் சிம் கார்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து த ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா ஸோ ப்ரெஸ் 1, தமிழில் உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா எண் 1 எழுத்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு போகும்போது உங்களுடைய வாய்ஸ் ரெக்கக்னைசேஷனில் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் மெத்தடே லாங்குவேஜாக தான் இருக்கும். லோக்கல் லெவல் செலெக்ஷன் அப்படின்னும் போது டொமஸ்டிக் லாங்குவேஜே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ், நீங்கள் இப்போது சவுத் இந்தியாவில் இருக்கீங்கன்னா தமிழ் இஸ் ஓகே, இப்போ நார்த் இந்தியன்ஸ் போனீங்கன்னா ஹிந்தி இஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ், ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆர் இல்லை எனக்கு அதுலேயுமே லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ்க்குமே அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் தனியாக இருப்பாங்க. ஐவிஆரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போது ஒவ்வொன்றுக்குமே நான் தனித்தனி காலர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணுற போது அவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை விட
நான் இதை சிஸ்டம் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு காஸ்ட் சேவிங் ஆஸ் வெல் அஸ் டைம் சேவிங். ஸோ அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐவிஆர் யூஸ் பண்ணி எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க கேட்குற நீடட் சப்போர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பிக்சர் அதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ we are calling from the customer, the call is transferred into the answered by IVR system and then which is transferred into the caller forward to the specific departments. அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கால் வந்து நீங்கள் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுக்க மாட்டாங்க, கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மெத்தட்ஸ் தான். பட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் தான் இன்ஃபர்மேஷன், அவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கே கேட்குறீங்களோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் ஐவிஆரில் வந்து உங்களுடைய ரெக்கக்னைசேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் கேட்குற இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லாமல் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டிங்கனாலும் தே ரெடி டு ஆன்சர் அண்ட் தே ட்ராக்கிங் த நெசசரி வே வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூப்பா.